எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு த நியூ மந்த் ட்ரேடிங். நம்மளுக்கு ஒன்றும் மோசம் கிடையாது. போன ஒரு மாசத்துல 438 பாயிண்ட் பிளஸ்ல தான் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. இனி இந்த ஜூன் மாசத்துல எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வேணாலும் சர்ப்ரைஸ் வரலாம். ஒருத்தருடைய பொருளை வந்து பல பேர் பெரிய ஆளுங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜிங் மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சடனாக சர்ப்ரைஸ் வருது. ஒரு உதாரணத்துக்கு உலகத்தில் ஏதாவது புதிய வார்களோ அல்லது பழைய வார்கள் மறுபடி பிக்கப் ஆகுதா, அல்லது டேரிஃபில் திடீர்னு ஏதாவது ஒன்றை பேசி விட்றாப்புல நம்ம ட்ரம்ப் அவர்கள். அதே மாதிரி கோவிட் சம்மந்தப்பட்டது, ஜிஎஸ்டி ஆக்சுவலாக நல்ல நியூஸாக வந்திருக்கு. இந்த நியூஸ் ஏதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இந்திய தகவல்களை ஏதாவது பாதிக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க ரெக்கார்டுக்கு மேலே ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மறுபடியும் 2 லட்சம் கோடிக்கு மேலே டேக்ஸ் கலெக்ஷன் ஜிஎஸ்டி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. டாய் அதெல்லாம் எங்கள் பணம் தான் அப்படின்னு மறைமுகமாக நம்மளுக்கு நாமளே நெஞ்சுக்குள்ளே தட்டி கொடுத்துருந்தாலும் வரி என்பது கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த வரி பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இந்த வரி ஏன் இவ்வளவு அதிகமாகுதுன்னா, நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் தான் தப்பிக்கவே முடியாதபடிக்கு சம்பளம் ஓரளவுக்கு 50,000 1 லட்சம் அப்படின்னு வாங்கும் பொழுதே டேக்ஸை பிடிச்சிட்டு தான் நம்ம கையில், இன்கம் டேக்ஸுக்கு உண்டான பிடிச்சிட்டு தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம பல வரிகள் ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு கட்டுறோம். எதுக்கு இத்தனை வரிகள் கட்டுறோம்? கவர்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது செய்யும், அந்த சேவைகளை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு தானே கட்டுறோம். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறோமா? கவர்மெண்ட் இத்தனை வரியை வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துது, ஆனால் ஸ்கூலில் நம்ம போய் மிடில் கிளாஸ் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமாக படிக்க வைக்கிறாங்களா? அது டவுட்டு தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ரேஷனில் அரிசி முதல் கொண்டு எல்லாமே அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா துணிமணிகள் கூட கொடுக்குறாங்க. அதை மட்டுமாவது வாங்கி நம்ம உபயோகப்படுத்துகிறோமா? அதுவும் டவுட்டு தான். சரி, ரொம்பவுமே பெரிய செலவு ஹாஸ்பிட்டல் செலவு, அதையாவது நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்துகிறோமா? கவர்மெண்ட் இதுக்கு போய் அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இல்லைன்னா வருஷம் ஒருக்கா 10-20,000 ரூபா மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் நம்மளுடைய மிடில் கிளாஸ்னுடைய பங்கு ரொம்பவுமே அதிகம். ஆனால் அதுக்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் இந்த பொதுவாக டேக்ஸ்களில், இன்கம் டேக்ஸ்லாம் அதிகமாக பங்கெடுத்துக்காதவங்க அந்த சலுகைகளை அதிகமாக அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் வரிசையாக இத்தனை பேர் நின்று நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டெக்னிக்கல்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 நாளுக்கும் மேலாக மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சைடு டெக்னிக்கலாகவே உடச்சி போயிடுவானா? ஏன்னா எந்த நியூஸுமே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை இத்தனை நாட்களாக பாதிக்கவே இல்லை. அப்போ டெக்னிக்கலாகவே ரொம்ப நாள் உள்ளே இருந்துட்டோம், ஒன்றா பிரேக் டவுன் ஆகும், இல்லைன்னா மேலே பிரேக் அவுட் ஆகி போவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது முடிவெடுக்கிறானா அப்படின்னு டெக்னிக்கலாகவும் இந்த வாரம் பார்க்க வேண்டியதாக, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி தான் எஃப்ஐஐஸ். நம்மளுடைய மார்க்கெட்டை போன மாதம் கீழே விடாமல் பார்த்துக்கிட்டது இந்த எஃப்ஐஸ் தான். ஏன்னா அவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொடர்ந்து 100க்கு கீழே, அதுலேயும் குறிப்பாக 99க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 100க்கு கீழே தான் இருக்குது. இப்படியே இருந்தால் அதுவும் வசதி இருக்கிறதுலே ஒரு மிக முக்கியமான தகவல். இனி உங்களுடைய மனசு வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும். அடடா, பல பங்குகள் டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட 20%, 30% ஏறினானே, ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 15%, 20%ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்டிட்டி காமிச்சானே, என்னடா இப்போ ஜூன் மாதத்தில் ஒன்றுமே பெருசாக நகர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு மாதம் ரெஸ்ட், நோ வயலன்ஸ், ஒன்லி பீஸ் அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்குகளுக்கு இங்கே எந்த விதமான நியூஸும் இல்லை. ஜென்ரல் மார்க்கெட்டுக்கு நியூஸ் வந்துச்சுன்னா சந்தோஷம், ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரல. அதனால் இந்த ஒரு மாதத்தில் பல்வேறு பங்குகள் டெய்லி 20%, 15% ஏறக்கூடிய வாடிக்கையான சம்பவம். இனி அந்த வசந்த காலம், அந்த தேனிலவு என்பது இல்லை. நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிக முக்கியமான தகவல். அப்படியே பணமழையில் நீச்சல் அடிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ செக்டர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சான். அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டரில் பல பங்குகள் பல்வேறு காரணங்களால் கீழே மண்ணை கவிட்டான். இருந்தாலும் இந்த செக்டரே டவுனாக இருக்கக்கூடிய நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா, நிறைய வண்டிகளை விற்று ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் சில ஆட்டோ பங்குகள் மட்டும் மேல் நோக்கி வந்தால் இன்னும் பல ஆட்டோ பங்குகள் கீழே தான் இருக்கான்.
அந்த வகையில் இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்றவங்க அவங்களுடைய தகவலை சொல்கிறாங்க பாருங்கள். மே மாதத்தில் நாங்கள் என்ன பண்ணினோம், இவ்வளோ பெரிய வெயில் கொடுமையாக இருக்குது, இந்த சமயத்தில் மே மாதத்தில் நாங்கள் 17% சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு அபாரமான தகவல் சொல்கிறாங்க. நான் என் மைண்டில் இருந்தது, ஆட்டோ செக்டர்லாம் பயங்கரமாக உளுந்து கிடந்தது, அப்போ இவன் கீது அடிவாரத்தில் இருக்கானா அப்படின்னு நான் ஓடி போய் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அவன் அடிவாரத்தில் இல்லை, ஆல்ரெடி எப்போ ஒரு இடம் திரும்பி உச்சாணிக்கே போயிட்டான். சமீபத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி வந்தது. அந்த மார்க்கெட்டினுடைய எழுச்சியில் செக்டர் லீடராக இருக்கக்கூடியதுனால டாப் 5குள்ளே இருக்கிறதுனால இவனை எப்போ போன மாதமே தூக்கி விட்டு அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கான். ஸோ இவன் எப்படி பல பேர்த்தினுடைய கண்ணில் மண்ணை தூவி வந்திருக்கான்னாக்கா சிறிய அளவில் சும்மா ஒரு 4-5%க்குள்ளேயே இவன் இப்படி ட்ரேட் பண்ணியிருக்கான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேண்டிலாக ஆக்டிவிட்டி நடந்திருக்கா அப்படின்ற வச்சு தான் ட்ராக்கிங் பண்ணுவாங்க என்னென்ன பங்குகள் இன்னைக்கு விசேஷமாக. ஏன்னா அப்போ தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கி வித்திருப்பான் எவனொருத்தன். அதனால் அது பெரிய மூமெண்ட், ஏதோ ஒரு மிகப்பெரிய செய்தி வந்திருக்கும். ஆனால் இப்படி இடையில செய்திகளே வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டினுடைய தகவலை வச்சு மார்க்கெட் நல்லா இருக்குது அதனால் நான் ஏறுறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட்டாக ஏறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வருதே அப்படின்னு அவனை போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா அவன் ஆல்ரெடி மேல் நோக்கி ஏறி உட்கார்ந்துருக்கான் இந்த எம்என்டம். இன்னும் சில முன்னணி ஆட்டோ கம்பெனிகள்லாம் அவங்களுடைய மே மாதத்தினுடைய சேல்ஸ் டேட்டாவெல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும். ஸோ இப்போதைக்கு அடுத்த வாரத்தில் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இந்த ஆட்டோ செக்டர் இருக்குது. டாடா மோட்டார், மாருதி போன்ற ஹூண்டாய் போன்ற பல்வேறு நிறுவனங்களுடைய சேல்ஸ் டேட்டா அப்படின்றது வந்திருக்கக்கூடிய சமயத்தில் இனி இந்த பங்குகள்லாம் இனி என்ன பார்க்க போகுது, மறுபடியும் ஏதாவது ஆட்டோ செக்டருக்கு பூம் வரப்போகுதா இல்லை மறுபடியும் ஏதாவது கீழே இறங்க போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லா நியூஸையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிருங்க நண்பர்களே. இப்போ பேச போகிறதா மிகப்பெரிய ஒரு தகவல். அதாவது ஆர்பிஐனுடைய மீட்டிங் வர 6th ஜூன் அப்படின்றது நடக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற தகவல் வெளியே வந்துடும். இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே இன்ஃப்ளேஷன் என்பது குறைவாக இருக்கிறதுனால பல சென்ட்ரல் பேங்குகள் அவங்களுடைய நாட்டில் வந்து வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க, குறைச்சி பணப்புழக்கத்தை பொருளாதாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆர்பிஐ துணிஞ்சு ஏதாவது 1% அல்லது 1.5% போன்ற அளவில் எங்காவது வட்டி விகிதத்தை குறைக்க போகிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த ஆர்பிஐ மீட்டிங் தான் இருக்கிறதுலே டாப் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி பேங்க் ஒரு கட்டத்தில் கொதிச்சு எழுந்துட்டான். இவன் கொதிச்சு எழுந்த அந்த டைமில் மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கெட் மேலே ஏறிச்சு. ரிலையன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இல்லைன்னு சொல்லலை, எல்என்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இல்லைன்னு சொல்லலை. பட் அவனுங்கெல்லாம் வந்து மேலே ஏறக்கும் உதவி பண்ணாங்க. மறுபடியும் மார்க்கெட் இப்போ 4-5 நாளாக ஏறாமல் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஒரு இடம் கொதிச்சு எழுந்து மேல் நோக்கி போன சமயத்தில் தான் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பறந்துட்டு இப்போ அவன் எதுவும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கான். அதனால் நம்மளுடைய நிஃப்டி மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. ஸோ 15-20 நாட்களாகவே மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிஃப்டிக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டாக நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே தகவல், இந்த நிஃப்டியை வந்து ரொம்ப நாளாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய நிஃப்டியை காப்பாற்றக்கூடிய ஒரே தகவல் இந்த ஆர்பிஐனுடைய மீட்டிங் தான். ஏதாவது ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கெஸ் பண்ணுவாங்க, இவங்க 0.25% இது குறைப்பாங்களோ அல்லது 0.5% குறைப்பாங்களோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை உடச்செறிஞ்சு அதை விட பெரிய அளவில் ஒரு 0.5% அல்லது 0.25% கூடுதலாகவோ அல்லது ஒரு 0.5% 0.25% குறைவாகவோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் மீட் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு பயங்கர வால்டிலிட்டி பண்ணி கொடுத்தாருனாக்கா என்னுடைய ஃபேவரட் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் தான். அவருக்கு அடுத்த ஃபேவரட் மிஸ்டர் சஞ்சய் மல்கோத்ரா அப்படின்றவன் நான். நண்பர்களே, 200 ரூபாய்க்கும் குறைவாக ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பங்குல இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு பங்கு. இவன் சமீபத்தில் தான் ஐபிஓ வந்தான். இவன் ஐபிஓ வர சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணான். அவனுடைய குரூப் கம்பெனிஸ் பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் பெரிய அளவில் தூக்கி விட்டுட்டு இவனையும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இவனுடைய லிஸ்டிங் கெயினுமே வந்து நல்லா தான் இருந்தது. இவனுடைய ஐபிஓ பிரைஸ் என்பது 70 ரூபாய், ஒரு பங்கினுடைய விலை 70 ரூபாயாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் லிஸ்டிங் ஆகி மேல் நோக்கி போனதெல்லாம் 180 ரூபா வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் இப்போ கூட மார்க்கெட் கீழே விழுந்த சமயத்தில் கரெக்டாக 100 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ 120 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறான் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸ் என்பது தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்திவிட்டதா?
ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்பா கீழே விழுகிற அந்த ஐபிஓ ப்ரைஸ் 70க்கும் கீழே போனீங்கன்னா நல்லா இருக்கும்ல, இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலாம்ல, ஒரு ரவுண்டு நீ போயிட்டு வந்துட்ட, ரெண்டாவது ரவுண்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்லன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இவனுடைய வீழ்ச்சி ஒரு மாதிரி நிறுத்திட்டான். 200 ரூபா ரேஞ்சிலிருந்து 70 ரூபா பங்கு 200 ரூபா ரேஞ்சிலிருந்து கீழே 100 ரூபா வரைக்கும் வந்தவன் அந்த 100 ரூபாய்க்கு கீழே போகாமல் இப்போ வரைக்கும் வீழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்கலாம் இவன் எப்படா கீழே ஒரு 100 ரூபாயை மறுபடியும் வந்து டச் பண்ணுவான், மறுபடியும் இன்னொரு 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 100 ரூபாய்க்கு 130 ரூபாய்க்கு இடையில ஒரு 4-5 ட்ரிப்பு போயிட்டு வந்தான்னா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைய ட்ரேடர்களுடைய தேடலாக இருக்குது. ஏதாவது ஒரு 30-40% அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்படியே ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தானுங்கனாக்கா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த டாடா குரூப்பில் நிறைய பங்குகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, 10 ரூபா கோஷ்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 10 ரூபா பாட்டு கோஷ்டியில் என்ன பண்ணாங்க, இந்த ட்ரம்ப் அவர்கள் உள்ளே வந்து அதை கெடுத்து விட்டாப்ல. இப்போ இன்னைக்கு கூட நீ ஸ்டீலை பற்றி பேசியிருக்காப்ல, இனி நாளைக்கு அந்த டாடா ஸ்டீலில் என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த பிகாஜி ஃபுட்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. 700 ரூபாய்க்கு மேலே 760 ஆடிட்டு இருக்கான். இனி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை முயற்சி செஞ்சான், அதுக்கப்புறம் கீழே விழுந்தான். இந்த 3வது முறையில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியல. ஆனால் இதில் என்ன ஒரு மிக முக்கியமான தகவல்னா, எப்படி இவனுக்குள்ள ஒரு சக்தி இருந்தது. 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 765 ரூபா ஏறி வந்திருக்கான்னா, அப்போ இவனிடம் இருக்கக்கூடிய சாப்பாட்டு பிராண்டுகள்லாம் என்ன, யாரை அம்பாசிடராக வச்சுருக்கான். ஏன்னா இது ஒரு எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுடைய மிக முக்கியமான பிராண்டெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆளை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிகாஜி ஃபுட்ஸினுடைய Q4 ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு ரிசல்ட் FISDASனுடைய டேட்டா என்பது பெருசாக இன்னும் எதுவும் மாறல. அதே சமயம் இவங்களுடைய ரிசல்ட் என்பது 40 கோடி அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. போன குவார்ட்டரோட கொஞ்சம் அதிகமாக லாபம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இப்போதைக்கு தகவலில் இருக்குது இந்த பிகாஜி ஃபுட்ஸ் அப்படின்றது. இனி இந்த பங்கு நீ என்ன பண்ண போறா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய பல பங்குகள் வந்து நிறைய ட்ரேடர்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறான். திடீர்னு கீழே இறங்குறான், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறுறான். அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் அப்படின்ற பங்கு, இவனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ஒரு மாதிரி நிலையான அவனுடைய வருமானம் ஒரு 40-50 கோடி அப்படின்ற மாதிரி நிலையாக பண்ணி வச்சுருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரெயின்போ சில்ட்ரன் அப்படின்ற ஹாஸ்பிட்டல் பங்கு 200 டேஸ் ஏரியா கிட்ட இருக்கான். இதுக்கு முன்னாடி அவனுடைய ஹை ஆல்மோஸ்ட் 1600 போயிருக்கான், சமீபத்தினுடைய லோ 1200 போயிருக்கான். அப்போ இதை பார்க்கும்போது நிறைய ட்ரேடர்களுக்கு குழப்பமாக இருக்குது. இனி இவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி, மேலே ஏறி ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்க போகிறானா, அல்லது கீழே இறங்கி மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்க போகிறானா என்ன அப்படின்னு பல்வேறு வகையில். ஏன்னா இப்போ சமீபத்தில் கோவிட் சம்மந்தப்பட்ட தகவலும் போய்கிட்டு இருக்கு. சில ஆஸ்பத்திரி பங்குகள்லாம், ஒரு உதாரணத்துக்கு ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கெல்லாம் சிலது இறங்கினா அப்புறம் மறுபடியும் ஏறினான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் அப்படின்ற பங்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்படி ஒரு சுவாரஸ்யம் உலகத்தில் சமீபத்தில் எந்த படத்துலையுமே வரல. இப்போ சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது மேலே இருப்பானா கீழே இருப்பான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. 3 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா மோஸ்ட்லி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு சுவாரஸ்யம் சமீபத்தினுடைய படத்தில் எந்த படத்துலையுமே வரல. நண்பர்களே, எனக்கு ஒரு ஆசை, அதை நீங்கள் நப்பாசைன்னுலாம் சொல்லக்கூடாது. அதாவது அளவுக்கு மீறி நீ ஆசைப்படுற தியாகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை நிறுவனம், அதனுடைய ஷேர் ப்ரைஸ் 3400லிருந்து அடேங்கப்பா 2200 வரைக்கும் வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் 1800லாம் போயிருப்பான் போல். ஆல்மோஸ்ட் 50% பக்கம் இறங்கியிருக்கான். இதே மாதிரி இடத்தினுடைய விலைகள் கீழே இறங்கினா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இவங்க ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடி எவ்வளவு நிலம் வச்சுருந்தாங்களோ அதை விட அதிகமாக நிலம் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடி என்ன இடத்த சேல்ஸ் பண்ணி லாபம் எடுத்தாங்களோ அதை விடவும் அதிகமாக சேல்ஸ் பண்ணி லாபத்தை எடுத்துருக்கு தான் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பங்குனுடைய விலைகள்லாம் கிட்டத்தட்ட 30-50% இறங்கி கிடக்கு. இந்த மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் சமீபத்தில் செண்டு
வெறும் 8 லட்சத்துக்கு விற்றதெல்லாம் 12 லட்சம் 15 லட்சம்ன்றாங்க. அவனுங்களும் அப்படியே கிராஷ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 8 லட்சத்துக்கோ 6 லட்சத்துக்கோ விற்றா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். வாங்க முடியாதவங்களாம் போய் வாங்கிடுவாங்கல்ல. எது எப்படியோ அது நடக்க போகிறதில்ல. ஸ்டாக் மார்க்கெட்லனா பல்வேறு பங்குகள் அப்படி இறங்குமே ஒழிஞ்சு இந்த மாதிரி உலகத்தில் அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய பங்குனுடைய விலைகள்லாம் இப்படி இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் சமீபத்தில் வெளியிட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டான். போன குவார்ட்டரில் 158 கோடி தான் வருமானம் சொன்னவன் இப்போ மறுபடியும் 378 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்படி அவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் 52 வீக் லோ பக்கத்திலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இவனுக்கு என்னைக்கு விமோச்சனம் அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் இந்த பங்குல ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குலையுமே வந்து எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி 2 குவார்ட்டர்களாக ஒன்றும் பெருசாக சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை அவங்களுடைய நிலையை. ஸோ எல்லாருமே இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல். என்னதான் நடக்கும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ என்னமோ தெரில. ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஸ்னுடைய டிஐஸ்னுடைய டேட்டா பெருசாக 6 மாதமாகவே ஒன்றும் பெருசாக மாறல. இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய விலை என்பது 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அடாடா, சரக்குன்னா இப்படித்தாண்டா நீ வாங்கிட்டு வந்திருக்கணும். ஒவ்வொரு முறையும் நீ ஃபாரின் ட்ரிப்லேருந்து வரும்பொழுது நீ வேற லெவல் மச்சி அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சூப்பர் சரக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கினுடைய விலை தான் சூப்பர் சரக்கு அப்படின்னு சமீபத்தில் பேர் வாங்கியிருக்கான். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு முறை அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அவன் எங்கேயுமே யோசிக்கல. அவன் பாட்டுக்கு 170 ரூபா ரேஞ்சிலிருந்து 230 ரூபாய் வந்துட்டான். இந்த மாதிரி சமீபத்தில் எங்கேயுமே யோசிக்காமல் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் சில பேர் 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு அப்படியே கீழே குப்புற விழுந்துருவான். ஆனால் இவன் இந்த இடத்துல ஒரு தடவை தாண்டின பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி மேலே வந்த பார்த்தியா, நீதாயா எங்களுடைய உண்மையான சூப்பர் சரக்கு அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ அப்படி சூப்பர் சரக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முதல்ல டிவிடெண்ட் அப்படின்றது எப்பவும் போல் 1% தான். கடன் என்பது இல்லாத ஒரு கம்பெனி. அப்போ ஒரு வளர்ச்சி அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் 20%க்கு மேலே இருக்கா. அதே மாதிரி பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே டேட்டா என்பது மிக்சடாக இருக்குது, கலந்துருக்கு. அப்போ இவனுடைய பியூர் பர்ஃபார்மன்ஸ், ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்த்தா அங்கே நிற்கிறான் கோபாலு அப்படின்ற மாதிரி. அவன் ஒரு 250 கோடி சமீபத்தினுடைய மார்ச்சில் பண்ணியிருக்கான். இதுக்கு முந்தின குவார்ட்டர்லையுமே 100 கோடி, இதுக்கு முந்தின குவார்ட்டரை விடவும் அதிகமாக பண்ணியிருக்கான். ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த என்ஜினியர்ஸ் இந்தியாவை பிடிச்சி மிக அருமையாக நல்லா தூக்கி விட்டாங்க. இப்படி தான் 52 வீக் லோ பக்கத்தில் 150 ரூபா ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ 240 பாதி கிணறுல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நண்பர்கள், இந்த ஜூப்ளண்ட் இன்கிரீவியா அப்படின்ற ஒரு பங்கு அவனுமே வந்து முதலீட்டாளர்களை எப்படி காப்பாற்றிருக்கான் பாருங்க. அதாவது மேல் நோக்கி ஏற்றி காப்பாற்றுறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா 2-3 மாதமாகவே ஒரு பங்கினுடைய விலையை கீழே இறங்க விடாமல் காப்பாற்றுறது ஒன்று தான். ஏன்னா திடீர்னு சில பேர்த்துக்கு டெசிஷன் எடுக்கணுன்னா கூட ஈஸியாக இருக்கும் பாருங்க. என்னடா இவன் வாங்கின விலையிலேயே இருக்கான் அப்படின்ற சமயத்தில் ஒரு மாதிரி நஷ்டமாக இருக்காது இல்லையா. அது மாதிரி பல ஏறி காப்பாற்றின ஒருத்தர் இருக்கான், அதே சமயம் கீழே இறங்காமல் ஒரே இடத்துல இருந்து காப்பாற்றினவனு இருக்கான். எப்படியோ இந்த 2 பங்குகள் அவங்களுடைய முதலீட்டாளர்களை நல்லா காப்பாற்றிருக்கு. நல்லா இருந்தால் சரிதான் அப்படிங்கிறதான் பல ட்ரேடர்களுடைய மனநிலை. நன்றி, வணக்கம்.